بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم تسليما كثيرا أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ ابتلى إبراهيم ربه بكلمات فأتمهن قال إني جاعلك للناس إماما قال ومن ذريتي قال لا ينال عهد الظالمين وإذ جعلنا البيت مثابة للناس وأمنا واتخذوا من مقام إبراهيم مصلى وعهدنا إلى إبراهيم وإسماعيل أن طهرا بيتي للطائفين والعاكفين والركع السجود صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم لتتبعن سنن من قبلكم شبرا بشبر وذراعا بذراع حتى لو سلكوا جحر ضب لسلكتموه قلنا يا رسول الله اليهود والنصارى قال النبي صلى الله عليه وسلم فمن رواه الإمامان الجليلان البخاري ومسلم في صحيحيهما أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் அளவில்லா கிருபையும் நிகரில்லா கருணையும் கொண்டு அகில உலகத்தை படைத்து பரிபாலித்து பராமரித்து இரட்சித்து பாதுகாத்து போஷிக்கக்கூடிய வல்லநாயன் ஆதி பரம்பொருள் அல்லாஹ் அவனுக்கே அனைத்து புகழும் அல்ஹம்துலில்லாஹ். ஸலாத்தெனும் கருணையும் சலாமெனும் ஈடேற்றமும் நபிகுலத் திலகம் மனுக்குலத்தின் மகுடம் மாநிலம் போற்றும் மாமேதை உலகுக்கு வந்த உத்தமர் கருணை கடல் காரூணிய வள்ளல் நற்குணத்தின் தாயகம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அந்த அண்ணல் நபிகளாருடைய வாழ்க்கை வழிமுறைகளை அடியொற்றி நடப்பதில் அணுவளவும் நெறி பிசகாது அகிலத்தார்களுக்கெல்லாம் அழகிய முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டிய அன்னாருடைய தோழர்கள் சஹாபாக்கள் மனைவிமார்கள் கியாம பரியந்தம் வரை வரக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டும். நாட்களுக்கெல்லாம் சிறந்த நாளாகிய வெள்ளிக்கிழமை நாளில் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட ஜும்ஆவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி நேர காலத்தோடு அல்லாஹ்வின் மாளிகையில் வந்தமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கண்ணியமிக்க கனவான்களே, பேரன்புமிக்க பெரியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை மௌத் வரைக்கும் மஞ்சி பயந்து தக்வாவுடன் வாழுமாறு முதலில் உபன்யாசம் நிகழ்த்தக்கூடிய எனக்கும் அப்பால் செவியேற்கக்கூடிய உங்களுக்கும் நான் தக்வாவை கொண்டு நல்லுபதேசம் செய்கிறேன். இத்தகுல்லாஹ். அன்பு நிறைந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதனாக படைத்த யாரும் பிரச்சனை இல்லாதவர்கள் கிடையாது. மனிதன் என்றாலே முஸ்லிமாக இருக்கலாம், முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம், ஏழையாக இருக்கலாம், பணக்காரராக இருக்கலாம், படித்தவராக இருக்கலாம், பாமரராக இருக்கலாம், அரசனாக இருக்கலாம், ஆண்டியாக இருக்கலாம், அதிகாரியாக இருக்கலாம், யாராக இருக்கலாம். உலகத்தில் பிரச்சனை இல்லாதவர்கள் யாரும் இந்த உலகத்தில் கிடையாது. ஆனால் பிரச்சனைகளை நாம் இரண்டாக பிரிக்கலாம். முதலாவது நல்லவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை, இரண்டாவது கெட்டவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை. நல்லவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அதுக்கு பெயர் சோதனை, கெட்டவர்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை அதுக்கு பெயர் தண்டனை. சுனாமி வந்தது 17 வருடங்களுக்கு முன்னால். ஒரு ஆலிம் சுனாமி என்ற வார்த்தைக்கு விளக்கம் சொன்னார். அழகான ஒரு அற்புதமான விளக்கம். சுனாமியில் எத்தனை எழுத்து இருக்கிறது? 3 எழுத்துக்கள் இருக்கிறது. முதலாவது என்ன? சூனா. சூனா என்றால்
அல்லாஹ் யாரையெல்லாம் சுஹதாக்களாக்க நாடினானோ அவர்களை எல்லாம் சுனாமியின் மூலமாக சுஹதாக்களாக ஆக்கிவிட்டான். சுனாமியில் மரணித்த நல்லவர்கள் எல்லாம் யார்? சுஹதாக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு தோழர் இருந்தார், மஜிஸா அவருடைய பெயர். மஜிஸா ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலம், காதிசியாவுடைய யுத்தம். ஹஜ்ரத் உமருடைய ஆட்சியில் தான் ஈரான் கைப்பற்றப்பட்டது. காதிசியாவை கைப்பற்றுவதற்கு முன்னால் ஒரு கோட்டை இருக்கிறது, ஈரானில் இன்றும் இருக்கிறது. அந்த கோட்டைக்கு பெயர் துஸ்தர். அந்த துஸ்தர் கோட்டை பிரம்மாண்டமான ஒரு கோட்டை. அவ்வளோ இலகுவாக அதை கைப்பற்ற முடியாது. அதை கைப்பற்ற வேண்டும். படை தளபதியாக இருக்கிறார் அபு மூசா அல்-அஷ்அரி. யோசிக்கிறார் எவ்வாறு இந்த கோட்டையை கைப்பற்ற வேண்டும். அந்த நேரத்தில் ஹலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து கடிதம் வருகிறது. மஜிஸாவை படை தளபதியாக நியமித்து துஸ்தர் கோட்டைக்கு நீங்கள் படையை அனுப்புங்கள். ஆனால் துஸ்தர் கோட்டையை நெருங்க முடியாது. ஏன்? கோட்டையை சுற்றி பிரம்மாண்டமான அகழிகள் தோண்டப்பட்டிருந்தது. கோட்டைக்குள்ளால் செல்வதற்கு வழி கிடையாது. ஒரே ஒரு வழி இருந்தது, அது சுரங்கப்பாதை. அந்த சுரங்கப்பாதை சாதாரணமான சுரங்கப்பாதை அல்ல. அந்த சுரங்கத்துக்குள் பல அடி ஆழமான நீர்த்தேக்கங்கள் இருந்தது. அப்ப நீஞ்ச தெரியாதவர்கள் அதை கடக்க முடியாது. மஜிஸா சொன்னார், நான் தயாராக இருக்கிறேன். என்னுடன் நீச்சல் தெரிந்த 300 சஹாபாக்களை அனுப்பி வையுங்கள். ஹஜ்ரத் அபூ மூஸா அல்-அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு மஜிஸாவுடைய தலைமையில் ரலியல்லாஹு அன்ஹு 300 சஹாபாக்களை அனுப்பி வைத்தார் சுரங்கப்பாதை வழியாக. சகோதரர்களே, மஜிஸாவும் 300 சஹாபாக்களும் நீந்தி நீந்தி சுரங்கத்தை கடந்தார்கள். கோட்டைக்கு வெளியில் வந்து பார்த்தால் 80 சஹாபாக்கள் தான் இருந்தார்கள். 220 சஹாபாக்கள் நீரில் மூழ்கி மரணித்து விட்டார்கள். இவர்கள் எல்லாம் யார்? சுஹதாக்கள். நீரில் மூழ்கி மரணிக்கும் நல்லவர்கள் சுஹதாக்கள். சுனாமியின் இரண்டாவது எழுத்து நாவன்னா. அல்லாஹ் யாரையெல்லாம் நாசமாக்க நாடினானோ சுனாமியின் மூலமாக அவர்களை நாசமாக்கி விட்டார். சுனாமியில் மரணித்த கெட்டவர்கள் எல்லாம் யார்? அவர்கள் எல்லாம் நாசமாகி விட்டார்கள். ஃபிரௌன் யார்? உலமாக்கள் சொல்கிறார்கள், ஷைத்தானை விட மோசமான ஒருவன் தான் ஃபிரௌன். ஏன்? ஷைத்தான் ஒரு இடத்திலும் சொன்னது கிடையாது நான் தான் அல்லாஹ் என்பதாக. ஆனால் ஃபிரௌன் அன ரப்புகுமுல் அஅலா மா அலிம்து லகும் மின் இலாஹின் கைரி, என்னை தவிர வேற ரப்பு உங்களுக்கு இல்லை, நான் தான் உயர்ந்த ரப்பு என்று சொன்னவன். சகோதரர்களே, அல்லாஹ் நமக்கு அனுப்பினான் ஒரு சுனாமி, ஃபிரௌனுக்கு அனுப்பினான் டபுள் சுனாமி. மூசா அலைஹிஸ்ஸலாம் அசாவால் கடலை பிளந்தார். கடல் இரண்டாக பிரிந்தது. மூசா அலைஹிஸ்ஸலாம் கடந்தார். ஃபிரௌன் நடுவில் சிக்கினான். கடலின் இரண்டு புறத்தாலும் அலை வந்தது. ஃபிரௌன் மூழ்கினான், சக்கராத்தை அடைந்தான், விளங்கினான். கடைசி தருணம் தான் இது. கண் திறப்பட்டது. நினைத்தான் தப்புவதற்கு வழி இல்லை, காப்பாற்றுவதற்கு யாரும் இல்லை. கையை உயர்த்தினான். அல்லாஹ் சொல்கிறான், ஆமன்து, நான் ஈமான் கொள்ள போகிறேன். அன்னஹு லா இலாஹ இல்லல்லதி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். சொன்னான், மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கூட்டத்தார்கள் எந்த அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றார்களோ அவனை நான் ஏற்கப் போகிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் இறங்கினார், கடல் மண்ணை அள்ளினார். திருமிதியுடைய ஹதீஸ், ஃபிரௌன் வாயில் போட்டு குத்தினார். சொன்னார், ஆல் ஆன், இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த, இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த. வகத் அஸைத கபில், இவ்வளவு காலமும் நீ செய்த அநியாயம், இவ்வளவு காலம் நீ செய்த அழிச்சாட்டியம், இவ்வளவு காலம் நீ செய்த அராஜகம், இவ்வளவு காலம் நீ செய்த அட்டூழியம், இவ்வளவு காலம் நீ செய்த அடாவடித்தனம், இப்பயா உனக்கு ஞானம் பிறந்த. வகுந்த மினல் முஃப்ஸிதீன், குழப்பக்காரனே, குழப்பக்காரனே, உனக்கு மன்னிப்பு கிடையாது. அல்யௌம, அல்லாஹ் சொன்னான், இன்றைய தினம், நுனஜ்ஜீக பிபதனிக, உன்னை நாம் அழிப்போம்.
ஆனால் உன்னுடைய உடம்பை நான் அழிக்க மாட்டேன். நாசமாக்கப்பட்டவனுடைய வரலாறு. உடம்பை நான் அழிக்க மாட்டேன். லிதகூன, ஏன் தெரியுமா? இன்றும் இருக்கிறது ஈஜிப்தில், கெய்ரோவில் மியூசியத்தில் இருக்கிறது ஃபிரௌனுடைய உடம்பு. இன்றைய தினத்தில் உன்னை நான் அழிக்க மாட்டேன். கியாமத்து நாள் வரும் வரை வரக்கூடிய மக்களுக்கு படிப்பினையாக உன்னை நான் வைப்பேன். சகோதரர்களே, நாசமாகி நான் நீரில் மூழ்கி. சூனா நாவண்ணா மீனா. அதென்ன மீனா? மிஞ்சியவனே அல்லாவை பயந்து கொள். நான் மிஞ்சியவன், நீங்கள் மிஞ்சியவர்கள். உலக வாழ்க்கையில் அல்லாவை பயந்து கொள்ள வேண்டிய மக்கள் நாங்கள். அதான் கவிஞர் கேட்கிறார், وَكَيْفَ تَفْرَحُ بِالدُّنْيَا وَلَذَّتِهَا. ஏ மனிதனே, துனியாவுடைய இன்பத்தை பார்த்து நீ எவ்வாறு சந்தோஷப்படுகிறாய்? யா மன் யுஅத்து அலைஹில் லஃபு வன்-நஃபஸு. அல்லாஹ் உன்னுடைய ஒவ்வொரு வார்த்தையையும் எண்ணிக்கொண்டிருக்கிறான். அல்லாஹ் உன்னுடைய ஒவ்வொரு மூச்சையும் எண்ணிக்கொண்டிருக்கிறான், ஒவ்வொரு பேச்சையும் எண்ணிக்கொண்டிருக்கிறான். சகோதரர்களே, நல்லவர்களுக்கு வந்தால் அது சோதனை, கெட்டவர்களுக்கு வந்தால் அது தண்டனை. உலகத்தில் வாழ்ந்தார்கள் நல்லவர்கள், தங்களுக்கு வந்த சோதனைகளை சாதனைகளாக மாற்றினார்கள். உலகத்தில் வாழ்ந்தார்கள் கெட்டவர்கள், ஃபிரௌனை போன்றவர்கள், தமக்கு வந்த தண்டனைகளை வேதனைகளாக எடுத்துக்கொண்டார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? அல்லாஹ்வுடைய நண்பன். நான் சொல்வதா இந்த வசனம்? அல்லாஹ் சொல்லும் வசனம். வத்தஹதல்லாஹு இப்ராஹீம கலீலா. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் நண்பனாக தேர்ந்தெடுத்தான். குர்ஆனில் இருந்து நான் பேசுகிறேன். சகோதரர்களே, உலமாக்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஏன் நண்பனாக தேர்ந்தெடுத்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? நபிமார்களில் சிறந்தவர்கள் ரசூல்மார்கள். ரசூல்மார்களில் சிறந்தவர்கள் குர்ஆனில் சொல்லப்பட்ட 25 ரசூல்மார்கள். அந்த 25லும் சிறந்தவர்கள் 5 நபிமார்கள். அந்த 5 ரசூல்மார்களுக்கு பெயர் உலுல் அஸ்ம். உலுல் அஸ்ம் என்றால் முதலாவது அந்தஸ்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இரண்டாவது அந்தஸ்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், மூணாவது மூசா அலைஹிஸ்ஸலாம், நாலாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம், ஐந்தாவது நூஹ் அலைஹிஸ்ஸலாம். உயர்ந்த அந்தஸ்தில் உள்ளவர் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். ஏன் அல்லாஹ் இந்த அந்தஸ்தை கொடுத்தான்? ஏன் அல்லாஹ் அவரை நண்பராக தேர்ந்தெடுத்தான்? உலமாக்கள் 4 காரணங்கள் சொல்கிறார்கள். முதலாவது காரணம், சல்லம கல்பஹு இலர் ரஹ்மான். உள்ளத்தை அல்லாஹ்வுக்காக அர்ப்பணித்தார். ஒரு முஃமினுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய இல்லம். அதில் முதல் இடம் இருக்க வேண்டும் அல்லாஹ்வுக்கு, இரண்டாவது இடம் இருக்க வேண்டும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு, அதற்கு பின்னால் தான் மற்றவர்கள். உள்ளத்தில் கை வைத்து கேட்போம், முதல் இடம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா அல்லது துனியாவுக்கு இருக்கிறதா? முதலிடம் அல்லாஹ்வுக்கு இருக்கிறதா அல்லது மனைவிக்கு இருக்கிறதா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஏன் நண்பனாக மாறினார்? சகோதரர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வை மக்களுக்கு அறிமுகப்படுத்தும் பொழுது அவருக்கு வயது 16. தஃசீருடைய உலமாக்கள் எழுதுகிறார்கள், 16 வயது வாலிபன் அல்லாஹ்வை பற்றி உலகத்துக்கு அறிமுகம் செய்கிறார். அந்த வயதில் அவருக்கு முதலாவது எதிரியாக வந்தது யார் தெரியுமா? ஈராக் நாட்டு மக்களும் அல்ல, ஈராக் நாட்டு மன்னன் நம்ரூத் அவனும் அல்ல, பெத்த தகப்பன் எதிரியாக மாறினார். தகப்பன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை ஆசர். அவர் யார்? அவர் ஒரு இறை நிராகரிப்பாளர். அவர் யார்? அவர் சிலைகளை செய்து விற்பனை செய்யக்கூடியவர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாவை பார்த்து சொன்ன பொன்னான வார்த்தைகளை அல்லாஹ் சூரத்து மரியமில் அழகாக எடுத்து காட்டுகிறான். யா அபதி, அருமை தந்தையே, அன்புள்ள வாப்பா, லிம தஅபுது மா லா யஸ்மஉ வலா யுப்சிரு வலா யுக்னி அன்க ஷைஆ. அருமை தந்தையே, நீங்கள் வணங்கக்கூடிய இந்த கல்லுக்கு கேட்பதற்கு சக்தி கிடையாது, பார்ப்பதற்கு சக்தி கிடையாது, உங்களுக்கு எந்த பிரயோசனத்தையும் கொடுக்காத இவைகளை ஏன் வணங்குகிறீர்கள்? யா அபதி லா தஅபுதி ஷைத்தான்
அருமை வாப்பா, அன்புள்ள வாப்பா, ஷைத்தானை வணங்காதீர்கள். இன்ன ஷைத்தான், ஷைத்தான் இருக்கிறானே, கான லிர்ரஹ்மானி அஸியா, அல்லாஹ்வுக்கு மாற்றம் செய்தவன். தந்தைக்கு வந்தது கோபம் ஆசருக்கு. சொன்னார், அராகிபுன் அன்த அன் ஆலிஹதி யா இப்ராஹிம், என்ன இப்ராஹிம், என்னுடைய தெய்வங்களுக்கு ஏசுகிறாயா, என்னுடைய கடவுள்களை சாடுகிறாயா? லஇல்லம் தன்தஹி, உன்னுடைய இந்த தஅவா பணியை நீ நிப்பாட்டவில்லை என்றால் லஅர்ஜுமன்னக, உன்னை கல்லால் எறிந்து கொலை செய்வேன். வஹ்ஜுர்னி மலியா, வீட்டை விட்டு வெளியேற வேண்டும். எனக்கும் உனக்கும் இதற்கு பின்னால் உறவு கிடையாது. யாருக்கு சொல்லப்படுற வார்த்தை இது? 16 வயசு சிறுவனுக்கு சொல்லப்படும் வார்த்தை. சகோதரர்களே, நம்முடைய பாசையில் சொன்னால் ஓலவல் எழுதும் சிறுவன், ஓலவல் படிக்கிற பொடியன வீட்டை விட்டு விரட்டினால், தகப்பனை விட்டு விரட்டினால் என்ன நடக்கும்? சிந்தித்து பாருங்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார், தந்தையா அல்லாவா, தகப்பனா அல்லாவா? பெற்ற தகப்பன் தேவையில்லை, படைத்த அல்லாஹ் தான் முக்கியம். பெற்றவன் எனக்கு முக்கியம் அல்ல, படைத்தவன் தான் முக்கியம். அல்லாஹ்வுக்காக தந்தையை இழந்தார். அல்லாஹ் கொடுத்த கிஃப்ட் என்ன தெரியுமா? அல்லாஹ் கொடுத்த பட்டம் என்ன தெரியுமா? அல்லாஹ் சொன்னான், நண்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், எனக்காக இந்த இளம் வயதில் பெற்ற தந்தையை தியாகம் செய்தாயா? உனக்கு நான் ஒரு கிராஜுவேஷன் வைக்க போகிறேன், உனக்கு ஒரு பட்டம் அளிப்பு நடக்க போகிறது. என்ன பட்டம்? உனக்கு இதற்கு பின்னால் பெயர் அபுல் அம்பியா. எனக்காக நீ தந்தையை இழந்தாய், இன்றிலிருந்து உனக்கு பெயர் நபிமார்களுக்கெல்லாம் தந்தை நீதான். ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு 2 பிள்ளைகள். முதலாவது இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், இரண்டாவது இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, மூசா ஈசா அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் பனு இஸ்ராயீலில் வந்த 70,000 நபிமார்களுக்கு மேல் எல்லாரும் அந்த பரம்பரையில் வந்தவர்கள். அல்லாஹ்வுக்காக தந்தையை இழந்தார். சகோதரர்களே, அவருடைய பரம்பரையில் வந்த 70,000 நபிமார்களை அல்லாஹ் உருவாக்கினார். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பரம்பரையில் நபி வரவில்லை. அல்லாஹ் ஒரு நபியை தேர்ந்தெடுத்தான். சய்யிதுல் கௌனைன் காத்தமுன் நபியீன் முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை அல்லாஹ் அந்த பரம்பரையில் தேர்ந்தெடுத்தான். அல்லாஹ்வுக்காக தந்தையை இழந்தார், நபிமார்களுக்கெல்லாம் தந்தையாக அல்லாஹ் மாற்றினான். இரண்டாவது ஈராக் நாடு. ஈராக் நாட்டில் கனான் என்ற ஊரில் தான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்ந்தார். மக்கள் எல்லாம் முடிவு செய்து விட்டார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அழிக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தார், பிறந்த ஊரா அல்லாவா? நான் சொன்னேனே, முதலாவது காரணம் நண்பனாக மாறுவதற்கு என்ன? உள்ளத்தில் அல்லாஹ்வுக்கு தான் முதலிடம். பிறந்த ஊரா அல்லாவா? பிறந்த ஊர் தேவையில்லை. யோசித்து பாருங்கள், முள்ளிப்பொத்தானை முஸ்லிம்கள் நிறைந்த இந்த பகுதி எவ்வளவு செழிப்பாக சிறப்பாக வாழக்கூடிய இந்த மக்களுக்கு ஒரு அறிவித்தல் வருகிறது. என்ன? எல்லாரும் போய் வாழ வேண்டும். வாகரை காட்டில் என்றால் எப்படி இருக்கு? உள்ளம் ஏற்றுக்கொள்ளுமா சகோதரர்களே? வாழ முடியுமா? ஏற்றுக்கொள்ளுமா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யார்? 16 வயதில் ஊரை விட்டு வெளியேறினார், பிறந்த ஊரை விட்டு வெளியேறினார். அல்லாஹ் சொன்னான், நண்பா எனக்காக படைத்த எனக்காக பிறந்த ஊரை விட்டாயா? உன்னுடைய ஊர் ஈராக், அதென்ன ஊர்? வா, நான் உனக்கு தருகிறேன் ஒரு ஊர், உலகத்தில் சிறந்த ஊர், உலகத்தில் முதலாவது பள்ளி கட்டப்பட்ட ஊர், உலகத்தில் முதலில் ரஹ்மத் இறங்கிய ஊர், உலகத்தில் சுவர்க்கத்து கல் இறக்கப்பட்ட ஊர், மக்காவுக்கு வா. அந்த மக்காவுக்கு வந்து எந்த இடத்தில் நின்று நீ காபாவை கட்டுகிறாயோ, வத்தகிது மின் மகாமி இப்ராஹீம முஸல்லா, அல்லாஹ் சொன்னான், எந்த இடத்தில் நின்று காபாவை கட்டினாரோ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், கியாமத் நாள் வரைக்கும் அந்த இடத்தை ஸ்பெஷலான தொழுமிடமாக நான் மாற்றிவிட்டேன். உம்ராவுக்கு போனால், தவாப் செய்தால் எங்கே தொழ வேண்டும்? எங்க சகோதரர்களை தொழுவது? மகாமு இப்ராஹிம்
இந்த நிமிடம் அல்ல, எந்த நிமிடத்திலும் எந்த செகண்டிலும் அதற்கு பின்னால் லட்சக்கணக்கான மக்கள் ஒவ்வொரு நாளும் தொழுது கொண்டுதான் இருக்கிறார்கள். முதலாவது காரணம், அல்லாஹ்வுக்காக வேற எதையும் அவர் விட தயாராகுவார். இரண்டாவது காரணம், வஸல்லம ஜஸதஹு இலன் நீரான், அல்லாஹ்வுக்காக தன்னுடைய உடம்பை நெருப்புக்கு கொடுத்தார். உடம்பை நெருப்புக்கு கொடுத்தார். சாதாரண நெருப்பா? நெருங்க முடியாத நெருப்பு அது. யாரால் மூட்டப்பட்ட நெருப்பு அது? உலக சக்கரவர்த்தி, உலகத்தை கட்டியாண்ட 4 பேர்களில் ஒருவன் நம்ரூத், பாபிலோனியா மன்னன், தங்கத்தால் கோட்டை கட்டியவன். பாபிலோனியா ஈராக்கில் இருக்கிறது, ஈராக்கின் மேற்கு பகுதியில் இருக்கிறது. நும்ரூதால் கட்டப்பட்ட கோட்டைகள் இன்றும் இருக்கிறது. அந்த மன்னனால் மூட்டப்பட்ட நெருப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கிட்டே நெருங்க முடியாமல் ஒரு கவன் ஆயுதத்தில் கட்டப்பட்டார். கட்டப்பட்டு ஆடைகள் கலட்டப்பட்டார், நிர்வாணமாக்கப்பட்டார். யாருக்காக? படைத்தவனுக்காக, நண்பனுக்காக. அதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அவ்வலு மன் யுக்ஸா யௌமல் கியாமா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். உலகத்தில் அல்லாஹ்வுக்காக ஆடைகள் கலட்டப்பட்டு நிர்வாணப்படுத்தப்பட்டார். கியாமத்துடைய நாளில் முழு மனித கோடிகளும் நிர்வாணியாக நிற்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ் முதலில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு தான் ஆடை அணிவிப்பான். நெருப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாமா பகவி பதிவு செய்திருக்கிறார்கள், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வந்து கேட்டார், ஹல்லக பிஹாஜா, அல்லாஹ்வுடைய நண்பரே, நெருப்பை நோக்கி போய்க் கொண்டிருக்கிறீர்கள், ஏதாவது உதவி, ஏதாவது தேவைகள், எங்களால் முடிந்ததை செய்யவா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் யார்? சஹீஹுல் புகாரியுடைய ரிவாயத். உலகத்தின் அண்ட சராசரத்தின் பிரம்மாண்டமான படைப்புகளில் ஒருவர் தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அல்லாஹ் 600 ரெக்கைகளை படைத்திருக்கிறான். முஸ்னத் அஹ்மதில் 3ஆம் பாகத்தில் வருகிறது, ஒரு ரெக்கையை அவர் விரித்தால் அந்த ரெக்கையிலிருந்து யுன்தஸரு மின்ஹு அத்துர்ரு வல் யாக்கூத், முத்துக்களும் மரகதங்களும் கொட்ட ஆரம்பிக்கும். அவ்வளவு பிரம்மாண்டமான படைப்பு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், தி குவா, பலம் மிக்கவர் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம். அல்லாஹ் சொல்கிறான், எவ்வளவு பலம், எவ்வளவு பலம். லூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய கூட்டத்தார்களை அழிப்பதற்காக வந்தார் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். அவர்கள் வாழ்ந்த அந்த மாநிலத்தை தன்னுடைய இறக்கையின் ஒரு ஓரத்தால் தூக்கினார். எதுவரைக்கும் தூக்கினார்? அந்த மாநிலத்தில் வாழ்ந்த கோழிகளும் கழுதைகளும் கத்திய சத்தத்தை முதலாம் வானத்தில் இருந்த மலக்குமார்கள் கேட்டார்கள். தூக்கி பிரட்டி அடித்தார் ஒரு அடி. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்தில் ஒரு சமுத்திரம் உருவாகி இருக்கிறது ஜோர்டானில். அந்த சமுத்திரத்துக்கு பெயர் டெட் சி, மரணக்கடல், பஹ்ருல் மையித். ஒரு பூச்சி புழு கூட அந்த கடலில் வாழ்வது கிடையாது. எவ்வளவு பலம் இருக்க வேண்டும், எவ்வளவு சக்தி இருக்க வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார், அம்மா இலைக ஃபலா. ஜிப்ரீல், எவ்வளவு பலம் இருக்கலாம், எவ்வளவு பெரிய படைப்பாக இருக்கலாம், ஆனால் அல்லாஹ்வுடைய அடிமைதான் நீங்களும். உங்களுடைய எந்த உதவியும் எனக்கு தேவையில்லை. என்னுடைய நண்பன் அல்லாஹ், அவர் சொன்ன வார்த்தை தங்கத்தால் பொறிக்கப்பட வேண்டிய வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை முழு உலகம் அழியும் வரைக்கும் ஒவ்வொரு முஸ்லிம்களும் ஒவ்வொரு நாளும் உச்சரிக்க வேண்டிய வார்த்தை. அவர் சொன்ன வார்த்தை உலக வரலாற்றில் மறக்க முடியாத வார்த்தை. சொன்னார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், ஹஸ்பி அல்லாஹ், என்னுடைய நண்பன் அல்லாஹ் இருக்கிறானே அவன் எனக்கு போதும். வ நிஅமல் வகீல், காரியங்களை பொறுப்பு சாட்டுவதற்கு சிறந்தவன் அவன்தான். அவன் நெருப்பில் விழுந்து கரிவதை பார்க்க ஆசைப்படுகிறானா? இந்த இப்ராஹிம் பத்துவதற்கு தயார். அந்த நண்பன் விரும்பினால் என்னை பாதுகாக்கட்டும். நண்பன் விடுவானா சகோதரர்களே? நண்பன் விடுவானா? சொன்னான் நெருப்பை பார்த்து, யா நார், ஏ நெருப்பே, கூனி பர்தா, கூலாகு. உலகத்தில் கூலாகிய நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நெருப்பு. இன்றும் துருக்கியில் கிழக்கு பகுதியில்
ஊர்ஃபா என்ற இடத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நெருப்பு மூட்டிய இடம் இருக்கிறது. அல்லாஹ் அதை பெரியோரு நீர்த்தடாகமாக மாற்றி வைத்திருக்கிறான். மூன்றாவது காரணம் உலமாக்கள் சொல்கிறார்கள், வவலதஹு லில் குர்பான், 70 வயதுக்கு பின்னால் கிடைத்த குழந்தையை அல்லாஹ்வுக்காக வேண்டி அறுத்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சகோதரர்களே, அன்று மாத்திரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அறுக்கப்பட்டிருந்தால் ஒவ்வொரு குடும்பத்தின் தலைப்பிள்ளையும் இன்று குர்பான் கொடுக்கப்பட்டிருக்கும். எவ்வளவு தியாகம்! அல்லாஹ்வுடைய அந்தஸ்தை சாதாரணமாக அடைய முடியுமா? அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை சாதாரணமாக அடைய முடியுமா? உலகத்தில் பணத்தால், பலத்தால், பட்டத்தால் சாதிக்கலாம் என்று நினைக்காதீர்கள். சாதிக்க வேண்டுமா? நீங்கள் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்க வேண்டும். சாதனையாளர்கள் உலகத்தின் நம்பர் 1 கோடீஸ்வரன் சாதனையா? இல்லை. பல கடைகள், பல காணிகள், அவர் சாதனையா? இல்ல. கபருக்கு கொண்டு போவாரா? 1 ரூபா சல்லிய காட்டுங்கள். ஏழும் என்றால் ஒருவனை காட்டுங்கள். கார்ல கபருக்கு போனவரை காட்டுங்க. சந்துக்குள்ளதான் போகணும். சகோதரர்களே, சாதிக்க வேண்டும் என்றால் அல்லாஹ்வோட தொடர்பை நெருக்குங்கள். சாதித்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். புள்ளைய அறுக்கிறது சாதாரண விஷயமா? அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்றான், வயிலிப்தலா இப்ராஹீம ரப்புஹு பிகலிமாத்தின் ஃபஅதம்மஹுன்ன. அல்லாஹ் சொல்றான், இப்ராஹீமை நான் பல சோதனைகள் வைத்தேன். இப்ராஹிமுக்கு பல எக்ஸாம்கள் வைத்தேன். எல்லா எக்ஸாம்லையும் அவர் பாஸ் ஆகினார். ஆனால் அல்லாஹ்வே சொல்றான், குழந்தையை அறுத்ததிருக்கிறதே லபலாஉம் முபீன், அது பயங்கரமான ஒரு சோதனை தான். எப்படி இருக்கும் சகோதரர்களே? சிந்தனைக்கு எடுங்கள். ஒவ்வொரு ஹஜ் பெருநாளிலும் கேட்பீர்கள். சம்பவத்தை நான் சொல்ல தேவையில்லை. 4வது உலமாக்கள் சொல்கிறார்கள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஏன் நண்பனாக தேர்ந்தெடுத்தான்? அவருடைய விருந்து உபசாரம். எப்படிப்பட்ட விருந்து உபசாரம்? அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறான், ஹல் அதாக ஹதீஸு தைஃபி இப்ராஹீமல் முக்ரமீன். நபியே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய விருந்தாளிகளின் செய்தி உங்களுக்கு வந்ததா? 3 மலக்குமார்கள் வந்தார்கள், மனித ரூபத்தில் வந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் மனிதர்கள் வந்திருக்கிறார்கள் என்பதாக நினைத்து 3 பேருக்கும் ஒரு மாட்டை முழுதாக பொரித்து வைத்தார். 3 பேருக்கு சாப்பாடு, ஒரு மாடு. சும்மா மாடல்ல, வஜாஅ பிஇஜ்லின் ஸமீன், கொழுத்த மாடு. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். விருந்தாளியை உபசரிப்பது இஸ்லாமியர்களின் சின்னம். அது அப்துல்லா பின் சலாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார், நான் மதீனாவில் காலடி எடுத்து வைத்தவுடன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன முதலாவது வார்த்தை அஃஷுஸ் ஸலாம், ஸலாத்தை பரப்புங்கள், வ அத்இமுத் தஆம், விருந்து கொடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாயில் நான் கேட்ட முதலாவது வார்த்தை. சகோதரர்களே, சாதித்தார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். சாதித்தார். சோதனைகளை சாதனைகளாக மாற்றினார். உலகத்தில் நினைக்காதீர்கள் சாதிப்பதற்கு பணம் தேவையா? இல்லை. சிலர்கள் நினைக்கலாம், நான் பலகீனமானவன், நான் என்ன சாதிப்பது? சிலர் நினைக்கலாம், நான் பணம் இல்லாதவன், நான் என்ன சாதிப்பது? சிலர் நினைக்கலாம், குடும்ப அந்தஸ்து இல்லாதவன் நான் எங்க சாதிக்கிறது? சகோதரர்களே, சாதித்திருக்கிறார்கள். பணம் இல்லாதவர்கள் சாதித்திருக்கிறார்கள், பலம் இல்லாதவர்கள் சாதித்திருக்கிறார்கள், மலடிகள் உலகத்தில் சாதித்திருக்கிறார்கள், விதவைகள் உலகத்தில் சாதித்திருக்கிறார்கள். ராபியா அல் அதவியா ரஹ்மத்துல்லாஹி அலைஹா. ராபியா யார்? பெண் வலி என்றாலே அனைத்து உலமாக்களுடைய தேனை முதலாவதாக எழுதும் ராபியா என்ற பெயரை. அந்த ராபியாத்துல் அதவியா யார்? அவ ஒரு கருப்பு பெண்மணி. அந்த ராபியாத்துல் அதவியா ஒரு அடிமை பெண்மணி. அந்த ராபியாத்துல் அதவியா ஒரு பெரன் மலடி. அந்த ராபியாத்துல் அதவியா ஒரு விடோ, கணவனை இழந்த விதவை பெண்மணி. துனியாவுடைய எந்த நியாமத்தும் கிடையாது, துனியாட எந்த அந்தஸ்துமே கிடையாது. சகோதரர்களே, ஒன்றே ஒன்று இருந்தது, அல்லாஹ்வுடைய அச்சம் இருந்தது உள்ளத்தில். அல்லாஹ்வுடைய பயம் இருந்தது, ஈமான் இருந்தது, தக்வா இருந்தது. சகோதரர்களே, ராபியாத்துல் அதவியாவை பெண் கேட்டு வாரார். யார்?
ஹசனுல் பஸரி. ஹசனுல் பஸரி யார்? ஹசனுல் பஸரி ஒரு அழகான வாலிபர். ஹசனுல் பஸரி அறிவு கடல். சகோதரர்களே, பெண்களுக்கு போய் சொல்லுங்கள் இந்த சம்பவங்களை. ஹசனுல் பஸரி ஒரு மதுஹபுடைய இமாம். தாபிஈன்களில் 3 பேர் சிறந்தவர்கள். முதலாவது சயீத் இப்னுல் முஸையிப், அவர் மதீனாவை சேர்ந்தவர். இரண்டாவது உவைசுல் கர்னி, அவர் யமன் தேசத்தை சேர்ந்தவர். மூணாவது ஹசனுல் பஸரி, பஸராவை சேர்ந்தவர். ஹசனுல் பஸரி இன்னொரு மனிதரை கூட்டிக் கொண்டு ராபியாவை பெண் கேட்டு வருகிறார். ராபியாட பணத்தை பார்க்கல, ராபியாட அழகை பார்க்கவில்லை, தக்வாவை பார்த்தார். திருமணம் முடிக்க முடிவு செய்தார். வந்து பெண் கேட்டார். ராபியா திரைக்கு பின்னால் போய் மறைந்தார். கேட்டார், என்ன வந்திருக்கிறீர்கள்? உங்களை பெண் பேசி வந்திருக்கிறோம். அப்படியா? 4 கேள்விகள் என்னிடத்தில் இருக்கிறது. ராபியா சொன்னா, 4 கேள்விகள் என்னிடத்தில் இருக்கிறது. அந்த 4 கேள்விக்கும் நீங்கள் பதில் சொன்னால் உங்களை திருமணம் முடிப்பதற்கு நான் தயார். பக்கத்தில் உள்ளவர் சொன்னார், அறிவு கடல் கிட்டே கேள்வியா? என்ன கேள்வி கேட்டாலும் அவர் பதில் சொல்வார். முதலாவது கேட்டார் ராபியா, ஹல் அமூது முஸ்லிமதன் அவ் காஃபிரதன்? ஹசன், ஹசன், நான் மரணிக்க கூடிய நேரத்தில் முஸ்லிமாக மரணிப்பேனா அல்லது காஃபிராக மரணிப்பேனா? ஹசன் சொன்னார், எனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியாது. அப்படியா? முதலாவதுல ஃபெயில். இரண்டாவது, கபரில் என்னை வைத்தால் 2 மலக்குமார்கள் வருவார்கள். சகோதரர்களே, நானும் சந்திக்க வேண்டும் அந்த கட்டத்தை, நீங்களும் சந்திக்க வேண்டும் அந்த கட்டத்தை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் மலகான், 2 மலக்குமார்கள், ஹாயிலான், பயங்கரமான மலக்குமார்கள், அஸ்ரகானி அயுனுஹுமா, அவர்களுடைய கண்களில் இருந்து நீல நிறத்தில் நெருப்பு பற்றி கொண்டிருக்கும். அவர்களுடைய பற்கள் கால்வளை நீண்டிருக்கும். அவர்கள் கையில் ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள். கையில் ஆயுதம் ஏந்தி இருப்பார்கள். அந்த ஆயுதத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தொடக்கம் உலகத்தில் கடைசியாக பிறக்கும் மனிதன் வரை சேர்ந்தாலும் தூக்க முடியாது. அவர்களை நானும் சந்திக்க வேண்டும், நீங்களும் சந்திக்க வேண்டும். வந்து கேட்பார்கள் கேள்வி. ராபியா கேட்டார், ஹசன், அவர்கள் கேட்கக்கூடிய கேள்விக்கு நான் சரியாக பதில் சொல்வேனா? ஹசன் சொன்னார், தெரியாது. இரண்டாவதிலேயும் ஃபெயில். மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன கேள்வி? கியாமத்துடைய நாளையில் பட்டோலைகள் பறந்து வரும். நல்லவனுடைய பட்டோலை வலக்கரத்தில் கிடைக்கும், கெட்டவனுடைய பட்டோலை முதுகுக்கு பின்னால் இடக்கரத்தில் கிடைக்கும். அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. சகோதரர்களே, ஹசனிடம் கேட்டார் ராபியா, ஹசன், என்னுடைய பட்டோலை வலக்கரத்தில் கிடைக்குமா அல்லது இடக்கரத்தில் கிடைக்குமா? ஹசன் சொன்னார், எனக்கு தெரியாது. மூன்றாவதிலேயும் ஃபெயில். நாலாவது கேள்வி, கடைசி கேள்வி. கியாமத்துடைய நாளையில் அல்லாஹ் முழு உலக மக்களையும் 2ஆக பிரிப்பான். உலகத்தில் தானே பல பிரிவுகள். அவர் படித்தவன், அவர் பணக்காரன், இவர் ஏழை, அவர் நடந்து போறவர், இவர் மொண்டேரோல போறவர். உலக மக்கள் பிரிப்பார்கள் 1000 வகைகள். இந்தியாவில் அவர் தாழ்ந்த சாதி, இவர் உயர்ந்த சாதி. கியாமத்துடைய நாளையில எந்த சாதியும் அல்ல, எந்த பணமும் வேலை செய்யாது. லா யன்ஃபஉ மாலுன் வலா பனூன். செல்வத்தால் அங்கே சாதிக்க முடியாது, பணத்தால் சாதிக்க முடியாது, பிள்ளைகளால் சாதிக்க முடியாது. அங்கே 2 கூட்டம் தான். அல்லாஹ் சொல்கிறான் குர்ஆனில், ஃபரீகுன் ஃபில் ஜன்னah, முதலாவது கூட்டம் சுவர்க்கவாதிகள், வ ஃபரீகுன் ஃபிஸ் ஸஈர், இரண்டாவது கூட்டம் நரகவாதிகள். ஹசன், நான் சுவர்க்கவாதியா அல்லது நரகவாதியா? சொன்னார் ஹசன், எனக்கு தெரியாது. எனக்கு எப்படி தெரியும்? ராபியா சொன்னார், ஹசன், திருமணம் முடித்து இன்ப வாழ்க்கை வாழ்வதற்கு நான் தயாரில்லை. வேற யாரையாவது பார்த்து திருமணம் முடித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கேள்விகள் என்னை வாட்டிக் கொண்டிருக்கின்றன. நான் இவைகளுக்காக தயாராக வேண்டும். சகோதரர்களே, அடிமை பெண், மலடி பெண், விதவை பெண், கருப்பு பெண், உலக வரலாற்றில் எழுதப்பட்ட எல்லா பிரம்மாண்டமான புத்தகங்கள், தாரீஹு பக்தாத், அல்லாமா ஹதீபுல் பக்தாதி எழுதி இருக்கிறார் ராபியாவை பற்றி. தாரீஹு மதீனத்தி திமஷ்க், இப்னு அசாக்கிர் 82 பாகங்கள் எழுதப்பட்ட உலக வரலாறு எழுதி இருக்கிறார் ராபியாவை. தாரீஹு தபரி எழுதி இருக்கிறார் ராபியாவை.
அல் காமில் ஃபி தாரீக் இப்னு அசீர் எழுதி இருக்கிறார் ராபியாவை. சகோதரர்களே, கருப்பாக இருந்தாலும் பணம் இல்லாமல் இருந்தாலும் அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு உலகத்தில் வாழ்ந்தார். சாதனையாளர்களின் பட்டியலில் எழுதப்பட்டார். ஆக அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் முடிவு செய்வோம். இன்றைய நாள் நாம் முடிவு செய்வோம், நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் அது சோதனையா அல்லது தண்டனையா? பிரச்சனையான காலம், சோதனையான காலம். அல்லாஹ்வின் பக்கம் இன்னும் திரும்பவில்லை என்றால், இன்னும் தொழுகைக்காக தயாராகவில்லை என்றால், இன்னும் பாவங்களை விட தயாராகவில்லை என்றால், நம்மை போல கைசேதவான்கள் யார் இருப்பார்கள்? சகோதரர்களே, கைசேதம் என்ன தெரியுமா? சில ஆண்கள் முதலாக பள்ளிக்கு வருகிறார்கள், ஜனாசாவாகத்தான் வருகிறார்கள். சில ஆண்கள் முதலாக பள்ளிக்கு வருகிறார்கள், ஜனாசாவாகத்தான் வருகிறார்கள். சில பெண்கள் முதலாக தன்னை மூடி மறைத்துக் கொள்கிறார்கள், கஃன் துணியால் தான் மூடுகிறார்கள். எவ்வளவு கைசேதம் சகோதரர்களே! உலக வாழ்க்கையை வீணடிக்கும் காலம் அல்ல இது. பள்ளிக்கு வரலையா, கூப்பிட வரலையா, இமாம் ஜமாத் இல்லையா, தொழுகை இல்லையா, மரணித்ததற்கு பின்னால் காலையும் கையையும் கட்டி கொண்டு வருவார்கள் பள்ளிக்கு. மறந்து விடாதீர்கள், கால கையை கட்டி கொண்டு வருவான் சந்தூக்குல தூக்கி. சகோதரர்களே, உயிர் போய்விட்டால் அதற்கு பின்னால் ஒன்றும் செய்ய இயலாது. ஃபிரௌனுடைய நிலைமை நமக்கு வந்துவிடக் கூடாது. நாம் சஹாபாக்களை போல ஷஹீதாக வேண்டும். எனவே எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை பொருந்திக் கொள்வானாக, நம்முடைய பாவங்களை மன்னிப்பானாக, நம்முடைய குற்றங்களை மன்னிப்பானாக, இந்த ஊர் மக்களை பொருந்திக் கொள்வானாக, 100% தீனுள்ள மக்களாக வாழ வைப்பானாக, இந்த ஊரில் இருக்கும் உலமாக்களை கபூல் செய்வானாக, தலைவர்களை, ஆண்களை, பெண்களை, வாலிபர்களை, சிறுவர்களை எல்லாரையும் அவனுக்கு பொருத்தமான மக்களாக வாழ வைப்பான். உலகளாவிய ரீதியில் பலஸ்தீனில் முஸ்லிம்களுக்கு நடக்கும் அநியாயத்தை நீ இல்லாமலாக்குவாயாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக, பலஸ்தீனை முஸ்லிம்களுக்கு சொந்தமான பூமியாக மாற்றுவாயாக, யூதர்களை அங்கிருந்து வெளியேற்றுவாயாக, அவர்களுக்கு ஹிதாயத் இல்லை என்றால் அழித்து நாசமாக்கி விடுவாயாக. யா அல்லாஹ், ரஹ்மானே, இரக்கமுள்ளவனே, சங்கையாளனே, எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் எங்களுக்கு ஒரு கடைசி நாள் இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த கடைசி நாளை, கடைசி நேரத்தை மதீனா முனவ்வராவில், மஸ்ஜிதுன் நபவியில், ரவுதா ஷரீஃபில் சுஜூதுடைய நிலைமையில் சொர்க்கத்தை கண்ணால் கண்டவர்களாக, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா சொன்னவர்களாக யா அல்லாஹ் எங்களை மௌத்தாக்கிடு யா அல்லாஹ். ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.